எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட கிளாஸில் some ஸ்பெஷல் கேசஸ் ஆஃப் நவுன்ஸ், அது சிங்குலரா ப்ளூரலா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சில ட்ரிக்ஸ் அண்ட் ரூல்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு கலெக்டிவ் நவுன்ஸாக இருக்கிற சில விஷயங்களை பார்க்கும்பொழுது, சில நவுன்ஸ் பார்க்கும் பொழுது நமக்கு இது சிங்குலர் நவுனா ப்ளூரல் நவுனா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் நமக்கு வரும். கலெக்டிவ் நவுன் அப்படிங்கும்போது a group of things, கூட்டமாக சில பொருட்கள் கிடக்குது. அந்த குரூப் ஆஃப் திங்ஸ் பார்க்கும் பொழுது a crowd of people, கூட்டமாக இருக்கிறவங்கள crowd of people, அண்ட் கால்நடைகள் a herd of cattle, அண்ட் ஷீப்னா செம்பரியாடு, அதோட கூட்டம் ஆட்டு மந்தை சொல்லுவோம்ல, அது a flock of sheep, அண்ட் தென் a regiment of soldiers, அதாவது சோல்ஜர்ஸோட அணிவகுப்பு. இதை பார்க்கும்போது அண்ட் a congregation of worshippers, ப்ரேயர் பண்ணுறதுக்காக ஒன்று சேர்ந்தவங்களோட கூட்டத்தை பார்க்கும் பொழுது இவங்கெல்லாம் கூட்டமாக இருக்கிறாங்க, அதனால நம்ம அவங்கள ப்ளூரலாக கன்சிடர் பண்ணணும்னு நம்ம யோசிப்போம். கிடையாது. a group of things, a crowd of people, a herd of cattle, a flock of sheep, a regiment of soldiers, and the congregation of worshippers, இவங்களெல்லாம் நம்ம சிங்குலராக தான் என்ன செய்யணும், கன்சிடர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், a group of people, ஒரு கூட்டம். So we consider that as singular and we put was. அங்கே சிங்குலராக கன்சிடர் பண்ணி நம்ம என்ன போடணும், was அப்படிங்கிறது போடணும். நம்ம ரூல் படி சப்ஜெக்ட் நவுன் சிங்குலராக இருந்துச்சு அப்படின்னா வெர்பில் எஸ் சேர்க்கணும். இங்கே சப்ஜெக்ட் a group of people, நவுன் a group of people அப்படின்னு இருக்கு. a அப்படிங்கிறத சிங்குலராக கன்சிடர் பண்ணி was வெர்பில் எஸ் சேர்த்து was standing at the street corner. ஒரு கூட்டமாக நின்று பேசிகிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லுவோம். 10-15 பேர் நின்று ஒரு கூட்டமாக நின்று பேசிகிட்டு இருக்கிறாங்க. 10-15 பேர் 10-15 கூட்டமாக இருக்கிறாங்கன்னு சொல்ல மாட்டோம். 10-15 பேராக இருந்தாலும் ஒரு கூட்டம் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதனால we consider that as a சிங்குலர் நவுனா கன்சிடர் பண்ணணும். அதனால வேர்பில் எஸ் சேர்த்து எழுதணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், a flock of sheep, ஆட்டு மந்தை, ஒரு ஆட்டு மந்தை was grazing in the field, வயல்வெளியில் வயக்காட்டில் என்ன செஞ்சிட்டு இருக்கு, மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. ஒரு ஆட்டு மந்தைன்னு தான் சொல்கிறோம். அதனால அதை நம்ம சிங்குலராக கன்சிடர் பண்ணி இங்கே வாஸ் சேர்த்து எழுதியிருக்கிறாங்க, வேர் போடலை. ஓகேவா? கம் டு த நெக்ஸ்ட் ஒன். அந்த குரூப்பாக இருக்கிற அந்த நவுனை அந்த ஒரு சிங்கிள் மெம்பராக நம்ம இண்டிவிஜுவல் பர்சனாக கன்சிடர் பண்ணும் பொழுது அதை நம்ம என்ன பண்ணணும்னா ப்ளூரலாக கன்சிடர் பண்ணணும். அது எப்படி அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம்னா சென்டென்ஸை ரீட் பண்ணி தான் அந்த மீனிங்கை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்க, இதில் a flock of sheep கொடுத்துருக்கேன். அதே a flock of sheep தான் இங்கே இருக்கு. பட் இங்கே வேர் யூஸ் பண்ணியிருக்கிறோம், பட் இங்கே வாஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம். என்ன காரணம் அப்படிங்கிறத பார்க்கலாம். a flock of sheep were ஸ்டாரிங்னா அப்படியே பயந்துட்டு ஆல் ஓவர் த ரோடு, ஸ்டாரிங் பயந்து அங்கிட்டு ஓடுது. எப்படி ஓடுதுன்னா ரோட்டில் எல்லா பக்கமும் ஓடுது. அண்ட் காசிங் கன்ஃபியூஷன் அமாங்ஸ்ட் த டிராஃபிக், அங்கே இருக்கிற டிராஃபிக்கில் அது என்ன செய்யுதுன்னா கன்ஃபியூஷனை ஏற்படுத்துது. இப்போ ஒரு கூட்டமாக ஆட்டு மந்தை மேய்ஞ்சிட்டு இருக்கு. மேய்ஞ்ச ஆட்டு மந்தை அப்படியே ரோட்டில் வந்துக்கிட்டே இருக்குன்னு மனசில் இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்படி வரும்பொழுது ஆப்போசிட்டில் ஏதோ ஒரு பெரிய பஸ்ஸோ இல்லை வேற ஏதோ ஒன்று வருது அப்படின்னா அதை பார்த்து இந்த ஆட்டு மந்தை பயந்துருச்சு அப்படின்னா எல்லா ஆடும் ஒரே பக்கமாக ஓடாது. மொத்தமாக ஒரு 100 ஆடு வருதுன்னா 100 ஆடு ஒன்று போல ஒரே திசையில் ஓடாது. ஒரு 10 ஒரு திசையில் ஓடும், அடுத்த 10 ஒரு திசையில் ஓடும், அப்புறம் 5-6 இன்னொரு திசையில் ஓடும். ஸோ ஒவ்வொன்றும் தனித்தனியாக இப்போ என்ன செய்ய ஆரம்பிச்சிருச்சு, குரூப்பாக பிரிஞ்சு ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ a flock of sheep அப்படிங்கிறது ஒரு ஆட்டு மந்தை வந்தாலும் இப்போ என்ன செஞ்சிருச்சு, ஆல் ஓவர் த ரோடு பிரிஞ்சு என்ன செய்யுது, ஓடி கன்ஃபியூஷன் கிரியேட் பண்ணுது. அதனால தனித்தனியாக பிரிஞ்சு இப்போ ஓடுனதுனால we consider that as a plural. அதனால இங்கே ப்ளூரல் வெர்ப் நம்ம என்ன செய்யணும், யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, the audience are requested to leave by the nearest exit. இப்போ நம்ம சினிமா தியேட்டர் மாதிரி வச்சுக்கிடுவோம். அந்த சினிமா தியேட்டர் அப்படிங்கிறதுல எக்ஸிஸ்ட் வெளியே போகிற பாதை ஒரு இந்த சைடு ஒரு 4-5 இருக்கும், அந்த சைடு 4-5 இருக்கும், அப்புறம்
அந்த திரையரங்குக்கு ஆப்போசிட்ல ஒன்று இருக்கும். மொத்தத்தில் ஒரு 5-6 எக்ஸிட் வெளியே போகிற வழி இல்லை உள்ள வர்ற வழினே வச்சுக்கலாம் இருக்கும். எல்லாரும் படம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரே வழியில் எல்லாரும் வெளியே போக மாட்டாங்க. அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற அவங்களுக்கு எந்த பாதை பக்கத்தில் இருக்கோ அந்த பாதையில் வெளியே போவாங்க. ஸோ ஆடியன்ஸ் அப்படிங்கிறவங்க சிங்குலராக தான் கன்சிடர் பண்ணணும். பட் இந்த சென்டென்ஸில் லீவ் பை த நியரஸ்ட் எக்ஸிஸ்ட், அதுக்கு அவங்கவுங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற நியரஸ்ட் எக்ஸிஸ்ட்டை வெளியே போகிறதுனால வி கன்சிடர் தட் அஸ் அ ப்ளூரல். அவங்கள இப்போ ப்ளூரலாக கன்சிடர் பண்ணி நம்ம என்ன போட்டிருக்கோம், ஆர் ரெக்வெஸ்டட் டு லீவ் பை த நியரஸ்ட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்கள சிங்குலராக கன்சிடர் பண்ணணுமா அந்த நவுனை, இல்லை ப்ளூரலாக கன்சிடர் பண்ணணுமா அப்படின்னு யோசிச்சு நம்ம என்ன செய்யணும், ஆன்சர் எழுதணும். ரைட்? எஸ். கம் டு த நெக்ஸ்ட் ஒன், கிளாஸ். கிளாஸ் அதாவது சில வகையான ஒரு வகையை சேர்ந்த பொருட்கள், அதனால தான் இங்கே கிளாஸ்ன்னு கொடுத்துருக்குறாங்க. வகை, இது என்ன வகை அப்படின்னு பார்ப்போம். நவுன் சச்சஸ் clothing, ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ், அண்ட் ஃபுட், சாப்பாட்டு ஐட்டம், அது என்ன சாப்பாடாக வேணாலும் இருக்கலாம். ஃபர்னிச்சர், டேபிள், சேர், பெஞ்சு அப்படின்னு, காட் அப்படின்னு எந்த ஒரு ஃபர்னிச்சராகவும் இருக்கலாம். அண்ட் கிராக்கரி, தட் மீன்ஸ் களிமண்ணால் செய்யப்பட்ட பவுல், இல்லாட்டி சைனாக்களால் செய்யப்பட்ட டிஷ்ஷு, பிளேட்டு, இதுக்கு பேர் தான் கிராக்கரி. அண்ட் கல்ட்ரி, தட் இஸ் த ஸ்பூன் அண்ட் ஃபோர்க், நைஃப், இதெல்லாம் வந்து கல்ட்ரி, அதாவது உடன்சீல்ஸு, அடுப்படை கிச்சன் ஐட்டம்ஸ். ஆனால் கட் பண்ணுறதுக்கு எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது ஃபோர்க்கு, ஸ்பூனு, இந்த மாதிரி ஐட்டம் கல்ட்ரி. அண்ட் ஸ்டேஷ்னரி, யூ நோ தட், பேப்பர், பென், ரைட்டிங் ஐட்டம்ஸ். அண்ட் ஆஃப்டர் தட் ஃபுட்வேர் மீன்ஸ் செருப்பு, ஷூ, எதுனாலும் இருக்கலாம், ஆனால் காலில் போடுறது. இது எல்லாமே சிங்குலராக தான் என்ன செய்யணும், கன்சிடர் பண்ணணும். ஃபுட் ஐட்டம்ஸ் எதுவாக, ஃபுட்டுனா பல வகையான சாப்பாடு இருக்கும், அதனால அதை வந்து ப்ளூரல்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. வி ஹாவ் டு கன்சிடர் தட் அஸ் சிங்குலராக தான் என்ன செய்யணும், கன்சிடர் பண்ணணும். அண்ட் மஸ்ட் த ஃபோர் டேக் ஏ சிங்குலர் வெர்ப், அதனால அதுக்கு சிங்குலர் வெர்ப் தான் நம்ம என்ன செய்யணும், கொடுக்கணும். சிங்குலர் வெர்ப் அப்படின்னா என்னன்னா, சப்ஜெக்டை சிங்குலராக கன்சிடர் பண்ணோம்னா வெர்பில் இஸ் வரும், அதுதான் சிங்குலர் வெர்ப். இங்கே ஃபர்னிச்சர் சிங்குலராக கன்சிடர் பண்ணி இஸ் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஷெர்ஃபீல்டு கல்ட்ரி, இது வந்து ஒரு ஃபேமஸ் கிச்சன் ஐட்டம் ப்ராடக்ட் வந்து தயார் பண்ணுறவங்க. ஹேஸ் லாங் பீன் ஃபேமஸ் த வேர்ல்ட் ஓவர், உலகம் முழுக்க இவங்க வந்து ஃபேமஸ் ஆனவங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் கல்ட்ரி அப்படிங்கிறது ஸ்பூனு, ஃபோர்க்கு, எதனாலும் தயார் பண்ணுவாங்க, என்ன மெட்டீரியல்னாலும் இருக்கலாம். அதுக்காக வந்து இங்கே என்ன கொடுக்கல, ஹேவ்னு கொடுக்கல, சிங்குலராக கன்சிடர் பண்ணி ஹேஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? கம் டு த நெக்ஸ்ட் ஒன், எ பேர் ஆஃப். பேர் அப்படின்னாலே ரெண்டுன்னு அர்த்தம். ரெண்டு இருக்குன்னு சொல்லிட்டு இதை நம்ம வந்து ப்ளூரலாக கன்சிடர் பண்ணக்கூடாது. வி ஹாவ் டு கன்சிடர் தட் அஸ் எ சிங்குலர். எப்படிங்கிறத பார்ப்போம். And apply to the thing where the two components are always thought of together. அதாவது சிசர்னு எடுத்துக்கிட்டோம்னா, சிசர் அப்படிங்கிறது ரெண்டு கத்தி சேர்ந்து அதை வந்து ஒன்றா சேர்ந்து பிளெண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ரெண்டு கத்தி தனியாக இருக்காது, ஸ்க்ரூ போட்டு ஒன்றா சேர்த்து வச்சுருப்பாங்க. ஸோ ரெண்டு பேர் ஆஃப் சிசர்ஸ், ரெண்டு சேர்ந்தாதான் ஒரு சிங்கிள் சிசராக நம்மளால் என்ன செய்ய முடியும், யூஸ் பண்ண முடியும். ரெண்டு பக்கம் கத்திரிக்கிறது வேணும். அதே மாதிரி ஷியர்ஸ், ஷூஸ், க்ளவுஸ், ட்ரௌசர்ஸ் எடுத்துக்கோங்க. நம்ம பசங்க போடுற இல்லை ஜென்ட்ஸ் போடுற பேண்ட் எதுனாலும் எடுத்துக்கலாம், பசங்க போடுற ட்ரௌசர்ஸ்னாலும் எடுத்துக்கலாம். ஒரு கால் பக்கம் போடுற அந்த ஹோல் இருக்கிறது மட்டும் இருந்துச்சுன்னா அதை வந்து ட்ரௌசர்னு ஏற்றுக்க முடியாது. ரெண்டு பேர் ஆஃப் ட்ரௌசர்ஸ் இருக்கணும், இருந்தால் மட்டும்தான் அது சிங்கிள் ட்ரௌசராக நம்ம என்ன செய்ய முடியும், கன்சிடர் பண்ண முடியும். அதனால எ பேர் ஆஃப் அப்படிங்கிற வேர்டு எதில் வந்தாலுமே we have to consider that as a சிங்குலராக கன்சிடர் பண்ணி நம்மளை பொறுத்த வரைக்கும் சிங்குலர் நவுன் இருந்துச்சுன்னா வெர்பில் எஸ் சேர்க்கணும். இங்கே பிலாங்ல என்ன செஞ்சுருக்காங்க, எஸ் சேர்த்துருக்குறாங்க, பிலாங்னு போடக்கூடாது. அதே மாதிரி எ பேர் ஆஃப் ஷூஸ், ரெண்டு செருப்பு, ரெண்டு இருந்தால் மட்டும்தான் அதை நம்ம போட்டுட்டு போக முடியும். ஒரு செருப்பு ஒரு ஷூ இருந்தால் அதை போடுறதுக்கு யூஸ் பண்ண முடியாது. அதனால எ பேர் இன்னொன்று கூட இருக்கணும். ரெண்டும் இருந்தால் தான் அது சிங்கிளாக யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதனால அதை வந்து சிங்குலராக கன்சிடர் பண்ணி வாஸ் ஸ்டாண்டிங் இன் த கார்னர் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ எ பேர் ஆஃப் இருந்துச்சுன்னா அதை சிங்குலராக தான் கன்சிடர் பண்ணணும், சிங்குலர் நவுன். ஸோ வி ஹாவ் டு புட் எஸ் இன் த வேர்ப். அண்ட் இப்போ அதே பாருங்களேன், சிசர்ஸ் தான் இருக்குது, ட்ரௌசர்ஸ் தான் இருக்குது, ஷூஸ் தான் இருக்குது.
ஆனால் இங்கே எஸ் சேர்க்கல வெர்பில். பிலாங் இருக்குது, இங்கே வேர் ப்ளூரல் வெர்ப் கொடுத்துருக்கு, இங்கே வேர் டர்ட்டி கொடுத்துருக்கு. ஏன் இந்த இதை வந்து ப்ளூரலாக கன்சிடர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, பேர் ஆஃப் அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் அது சிங்கிள். இங்கே சிசர்ஸ் மட்டும் இருக்குது, ட்ரௌசர்ஸ் மட்டும் இருக்குது, ஷூஸ் மட்டும் இருக்குது. அதனால இது சிங்கிளை மீன் பண்ணலை. ஓகேவா? பேர் ஆஃப் இருந்தால் மட்டும்தான் நம்ம அதை சிங்குலராக கன்சிடர் பண்ணி சிங்குலர் வெர்ப் கொடுத்து வெர்பில் எஸ் சேர்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம அதை ப்ளூரலாக கன்சிடர் பண்ணி வெர்பில் என்ன சேர்க்கக்கூடாது, எஸ் சேர்க்கக்கூடாது. ப்ளூரல் ஃபார்முக்கான வெர்பை என்ன செய்யணும், அங்கே போடணும். பி வெர்பாக இருந்தால் வேர் போடணும். ஓகேவா? கம் டு த நெக்ஸ்ட் ஒன். ஃபோர்த், எ லாட் ஆஃப், எ கிரேட் டீல் ஆஃப், பிளென்டி ஆஃப், மோஸ்ட் ஆஃப் அண்ட் சம் ஆஃப். இந்த வார்த்தையெல்லாம் வந்துச்சுன்னா எ லாட் ஆஃப், எ கிரேட் டீல் ஆஃப், பிளென்டி ஆஃப், மோஸ்ட் ஆஃப் அண்ட் சம் ஆஃப் இதெல்லாம் வந்துச்சுன்னா இதை சிங்குலராக கன்சிடர் பண்ணணும். எப்போ அப்படின்னா அமௌண்ட் அண்டு குவான்டிட்டி. குவான்டிட்டி பற்றி பேசும் பொழுது, நிறுத்தல் அழகு பற்றி சொல்லும் பொழுதும், அமௌண்ட்டை பற்றி சொல்லும் பொழுதும் இந்த எ லாட் ஆஃப், எ கிரேட் டீல் ஆஃப், பிளென்டி ஆஃப், மோஸ்ட் அண்ட் சம் ஆஃப் இப்படி வரும் பொழுது அதை சிங்குலராக கன்சிடர் பண்ணணும். பட் நம்பரை ரெஃபர் பண்ணும் பொழுது, நம்பரை சொல்லும் பொழுது அதை ப்ளூரலாக கன்சிடர் பண்ணணும். எக்ஸாம்பிள் பாருங்க, எ லாட் ஆஃப் பீப்புள். பீப்புள் இஸ் கவுண்டபிள். பீப்புள் வந்து எண்ண முடியும். அதனால எ லாட் ஆஃப் பீப்புள் அப்படிங்கிறத எண்ணிக்கையில் வர்றதுனால இங்கே வந்து ப்ளூரலாக கன்சிடர் பண்ணி ப்ரிஃபர் வெர்பில் என்ன சேர்க்கல, எஸ் சேர்க்கல. ப்ளூரலாக கன்சிடர் பண்ணி வெர்பில் எஸ் சேர்க்கல. நான் அடுத்தது பாருங்க, எ லாட் ஆஃப் ஒர்க்கு. ஒர்க்கு வந்து அன்கவுண்டபிள். அதனால இங்கே என்ன சேர்த்துருக்காங்க, ஹேஸ் போட்டிருக்கிறாங்க. வெர்பில் எஸ் சேர்த்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, plenty of opportunities. Opportunities are countable. நம்மளுக்கு எத்தனை வாய்ப்புகள் வருது அப்படிங்கிறது, வாய்ப்புகள் வந்து கவுண்டபிள். அதனால ஆர் போட்டிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, plenty of room. இங்க ரூம்னு கொடுத்துருக்கு, ரூம்ஸ்னு கொடுக்கல. ரூம்ஸ்னு கொடுத்தாதான் எண்ணிக்கை, ரூம்போட எண்ணிக்கை கணக்கு. இங்க plenty of roomனு கொடுத்துருக்கிறதுனால இந்த ரூம்பை வந்து ஸ்பேஸை மென்ஷன் பண்ணுது. ஒரு ரூம்ல இருக்கிற ஸ்பேஸ், அதாவது அளவு, டிஸ்டன்ஸ் அளவை வந்து மென்ஷன் பண்றதுனால இதை சிங்குலரா கன்சிடர் பண்ணி இந்த வெர்ப் வந்து இஸ் கொடுத்துருக்கிறோம். ஓகேவா? கம் டு த நெக்ஸ்ட் ஒன். அண்ட் பீப்புள் அண்ட் கேட்டில் ஆர் ப்ளூரல். எப்பயுமே பீப்புளுங்கிற வார்த்தையும் கேட்டில்ங்கிற வார்த்தையும் ப்ளூரலாக தான் கன்சிடர் பண்ணணும். அதனால ப்ளூரலாக கன்சிடர் பண்ணி வெர்பில் எஸ் சேர்க்காம இதில் எழுதியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட், நியூஸ். எஸ்ல முடியுது, நியூஸுங்கிற வார்த்தை எஸ்ல முடியுது அப்படின்னு நினைச்சு ப்ளூரலை கன்சிடர் பண்ணக்கூடாது. நியூஸ் அப்படிங்கிறது நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பிரஷனோட அப்ரிவேஷன். அதனால இங்க வந்து நியூஸ் அப்படிங்கிற இந்த நவுன் வேர்டை நம்ம வந்து ப்ளூரலா கன்சிடர் பண்ணக்கூடாது. வி ஹாவ் டு கன்சிடர் தட் அஸ் எ சிங்குலர். சிங்குலரா கன்சிடர் பண்ணி அதுக்கு சிங்குலருக்கு ஏற்ற வெர்பு தான் என்ன செய்யணும், கொடுக்கணும். இந்த நியூஸ் வந்ததுனால சிங்குலரா கன்சிடர் பண்ணி இஸ் கொடுத்துருக்குறாங்க எல்லா இடத்துலையுமே. இங்க பாருங்க, அட்வைஸ். இந்த அட்வைஸ் அப்படிங்கிறத மெனி அட்வைஸ் சொல்லிட்டு கவுண்டபிள்ல கொண்டு வரக்கூடாது. மச் குட் அட்வைஸ் தான் கொடுக்கணும். ஏன்னா அது வந்து என்ன கிடையாது, கவுண்டபிள் கிடையாது. ஓகேவா? கம் டு த நெக்ஸ்ட் ஒன். நேம் ஆஃப் சர்டன் எலிமெண்ட்ஸ் அண்ட் of certain science or branches of knowledge which ends in s. எஸ்ல முடிகிற படிப்பு, அதை வந்து நம்ம வந்து ப்ளூரலாக என்ன செய்யக்கூடாது, கன்சிடர் பண்ணக்கூடாது. அண்ட் தென் சில டிசீஸ், அதை வந்து ப்ளூரலாக என்ன செய்யக்கூடாது, கன்சிடர் பண்ணக்கூடாது. பாருங்க, மிசில்ஸ். மிசில்ஸ் மீன்ஸ் அது வந்து ஒரு அம்ம நோய் மாதிரி. அப்புறம் மம்ஸ், அதுவும் வந்து இந்த பொண்ணுக்கு வீக்கம்னு சொல்லுவோம்ல, அது வந்து. அப்புறம் சிங்கிள்ஸ் வந்து என்னதுன்னா அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் பொக்கலமாக வர்ற மாதிரி இருக்கும், அதெல்லாம் வைரல் இன்ஃபெக்ஷன். இப்போ மேத்தமெட்டிக்ஸ், இது வந்து சப்ஜெக்டோட நேமு. ஃபிசிக்ஸ் ஆல்சோ ஏ சப்ஜெக்டோட நேமு. எக்கனாமிக்ஸ் அண்ட் எத்திக்ஸ். எத்திக்ஸ் இஸ் அபவுட் மாரல் பிரின்சிபல்ஸ் பற்றி படிக்கிறது. நாலேஜ் ஆர் ஸ்டடி அபவுட் மாரல் பிரின்சிபல்ஸ் பற்றி படிக்கிறது. அண்ட் எக்கனாமிக்ஸ்ங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், பொருளாதாரம் பற்றி படிக்கிறது. இதெல்லாம் படிப்போட பேர். ஒரு மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், எக்கனாமிக்ஸ் அண்டு எத்திக்ஸ். ஆனால் எல்லாத்துலேயும் எஸ்னு முடிஞ்சிருக்கு. எஸ்ன்னு முடிஞ்சதுனால இதை நம்ம வந்து ப்ளூரலாக என்ன செய்யக்கூடாது, கன்சிடர் பண்ணக்கூடாது. அது மாதிரி அதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிற நோயோட, டிசீஸோட பேர் மீல்ஸ், மம்ஸ் அண்ட் சிங்கிள்ஸ், இது எல்லாமே எஸ்ல முடிஞ்சிருக்குன்னு சொல்லி ப்ளூரலாக என்ன செய்யக்கூடாது, கன்சிடர் பண்ணக்கூடாது. சிங்குலராக கன்சிடர் பண்ணி சிங்குலருக்குள்ள வெர்பு தான் என்ன செய்யணும், கொடுக்கணும். ஆனால் இதில் ஒரு எக்ஸெப்ஷன் என்ன அப்படின்னா, மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிறது
கால்குலேஷனை மீன் பண்ணி வரும் பொழுது அண்ட் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது ஃபேக்ட்ஸை மீன் பண்ணி வரும் பொழுது அதை வந்து சப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணக்கூடாது. சப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணால் மட்டும்தான் அதை சிங்குலராக மீன் பண்ணணும். சப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணாத சமயத்தில் அதை சிங்குலராக மீன் பண்ணக்கூடாது, ப்ளூரலாக மீன் பண்ணணும். இந்த சென்டென்ஸ் பாருங்கள். The area of the room is 160 square feet. If my mathematics are correct, here mathematics is considered as a calculation. அவரோட calculation பற்றி சொல்கிறதுனால mathematics are correct. இங்கே வந்து ப்ளூரல், இதை வந்து ப்ளூரலாக கன்சிடர் பண்ணி ஆர் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் தென் எக்கனாமிக்ஸ் ஆஃப் த சுச்சுவேஷன், இது பொருளாதார சூழ்நிலை, அந்த நேரத்தில் உள்ள பொருளாதார நிலை, அதை பற்றி பேசுகிறாங்க. எக்கனாமிக்ஸ் சப்ஜெக்டை பற்றி பேசல. அதனால இங்கே வந்து சப்ஜெக்ட் பற்றி பேசியிருந்தால் இங்கே ஹேஸ் கொடுத்துருந்துருக்கணும். இங்கே பொருளாதார சூழ்நிலையை பற்றி பேசியிருக்கிறதுனால ஹாவ் பீன் டிஸ்கஸ்டு கொடுத்துருக்காங்க. எஸ், தட்ஸ் ஆல். தேங்க்யூ.